வாடா சக்தி. அட போடா. ஏன்டா சூடா இருக்க? சரி சூடா இருந்தாலும் பரவாயில்ல, சூடா ஒரு டீ சாப்பிடு. டே பாண்டா, ஒரு பிளாக் டீ 1/2. ஓகே சமீரனே, இதா போட்டுறேன். இப்ப சொல்றா, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? போடா, எல்லாமே பிரச்சனை தான்டா. என்னடா லைஃப் இது, ஒரே டென்ஷனா இருக்கு, எல்லாமே வெறுப்பா இருக்குடா. ஏன்டா இப்ப நீ வெறுப்பாக்குற அளவுக்கு என்னாச்சு? பின்ன என்னடா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை. லைஃப்ல மாறி மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுடா. கொஞ்ச நாளைக்காவது எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. வெளியே போனா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிரச்சனை, பத்தாததுக்கு காசு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைடா. சரி ஒன்னொன்னா சமாளிப்போம்னு பார்த்தா ஒண்ணு முடியறதுக்குள்ள இன்னொன்னு ஸ்டார்ட் ஆயிடுது. நம்மள கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்கவே விட மாட்டேங்குதுடா. வாழ்க்கையில நம்ம விளையாடுறோமோ இல்லையோ, ஆனா இந்த வாழ்க்கை நம்மள டார்கெட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்குதுடா. டே இதுக்காடா டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் ஆகாம என்னடா பண்றது? வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கவே மாட்டேங்குதுடா. டே சக்தி, நல்ல விஷயம் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லாத. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் அதை பத்தியே யோசிச்சுட்டு நடக்கிற நல்ல விஷயத்த கவனிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லு. நல்ல விஷயமா? அது எங்கடா வாழ்க்கையில நடக்குது? எல்லாமே பிரச்சனையா மட்டும்தான்டா இருக்கு. அப்படியெல்லாம் யாருக்குமே இருக்காதுடா. ஏன் இப்ப இந்த டீ எடுத்துக்கோவே, இந்த டீல வெறும் தண்ணி மட்டுமா இருக்கு? இல்ல தண்ணி, டீ தூள், சக்கரை எல்லாமே சேர்ந்தது தானே இந்த டீ. அதே மாதிரி தான்டா சந்தோஷம், கஷ்டம், நல்லது, கெட்டது, பிரச்சனை எல்லாமே சேர்ந்தது தான்டா லைஃப். இப்ப இந்த டீல இருக்கிற தண்ணியை மட்டும் நீ குடிக்கிறேன்னு வச்சுக்கோ, உனக்கு டீ குடிச்ச எனர்ஜி கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அதே மாதிரி டீ தூள் மட்டும் இருக்கு, அதை மட்டும் நீ எடுத்து சாப்பிடுவியா? அது கசக்கும்ல. அதே மாதிரி சக்கரை இருக்கு, அந்த சக்கரையை நீ எவ்வளவு சாப்பிடுவ? ஒரு அளவுக்கு மேல சக்கரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு திகட்டிடும்ல. அதே மாதிரி தாண்டா நம்ம லைஃபும். சந்தோஷம் மட்டுமே இருந்தா அது நமக்கு திகட்டிடும். எப்பவுமே லைஃப்ல சந்தோஷம், பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம்னு எல்லாமே கலந்துருக்கணும். அப்பதாண்டா இந்த டீ மாதிரி நம்ம லைஃபும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, அதெல்லாம் நீ நல்லா வக்கனையா தான் சொல்லுவ. ஆனா இங்க ஃபேஸ் பண்றவனுக்கு தானே தெரியுது. ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா பரவாயில்லடா, அதை சரி பண்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருதுடா. ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருதுன்னு சொல்லாதடா. நீ தான் அந்த ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு லேட் பண்ற. இது ஆமாண்டா சக்தி, லைஃப்ல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க, அதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா அதுக்குன்னு அதையே வச்சுக்கிட்டு உட்காந்து டென்ஷன் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படி இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனை கூட இந்த டீ மாதிரி தான்டா. என்னது, மறுபடியும் டீயா? ஆமாண்டா, சொல்றேன் கேளு. இப்ப இந்த டீ இருக்குல்ல, ரொம்ப சூடா இருக்கு. சூடா இருக்கும் போதே குடிச்சேன்னா என்ன ஆகும்? நாக்கு சுற்றும். ஆனா அதே ஆறட்டும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஆறி போயிடும். அப்புறம் குடிக்கவே முடியாது. அதனால டீ எப்படி சூடா இருக்கும் போது அதை ஊதி ஊதி குடிச்சிடுறோமோ, அதே மாதிரி லைஃப்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஊதி விட்டுட்டு லைஃப பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்டா. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. டேய், ஆனா எப்படிடா ஒரு டீ கிளாஸ் வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய தத்துவத்தை சொல்லிட்ட? சக்தியனே, அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம கடை டீயோட மகிமைனே. சமீரனை எப்படி இப்படி தத்துவமா பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இந்த டீ கடை விஞ்ஞானியோட கடையில டீ கொடுத்ததுக்கான மகிமைனே. டி பாண்டா, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், டீ கடை பெருச்சாலி மாதிரி இருந்துகிட்டு டீ கடை விஞ்ஞானின்னு சொல்லாதேன்னு. ஆனா போங்க சக்தியனே, சமீரனை மாதிரி உங்களுக்கு நம்ம கடை டீயோட அருமை தெரியல. முதல்ல டீயை குடிங்க, அப்புறம் சமீரனை மாதிரி நீங்களும் தத்துவமா பேசுவீங்க. யாரு இவன மாதிரி தத்துவமா? இவன மாதிரி பேசுறதுக்கு இவனால மட்டும் தாண்டா முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, வரும்போது உண்மையாவே டென்ஷனா வந்தேன்டா. ஆனா இப்போ அந்த டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. ஏண்டா சக்தி, நான் சொன்ன தத்துவத்தை கேட்டு உனக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சா? சேச்சா, மோட்டிவேஷன் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்ன மாதிரி ஒருத்தனையே நான் என் வாழ்க்கையில சமாளிச்சுட்டேனாமா, வர்ற பிரச்சனையை தான் சமாளிக்க மாட்டேனா. அடேய், போனா போகுது, டீ யாருனாலும் பரவாயில்லன்னு உனக்கு போய் மோட்டிவேஷன் கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்டா? சரி டென்ஷன் ஆகாதரா மச்சான். ஆனா உண்மையாவே அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிட்டேன்டா. சரி தத்துவம் நல்லா தான் இருந்துச்சு. வா டீ குடிச்சிட்டு போய் பொழப்ப பாப்போம். சர்ரா, ஆனா மோட்டிவேஷன் தான் ஃப்ரீ. டீக்கு பில்ல கட்டிரு. எது, நான் பில்ல கட்டவா?